ரேஷன் அரிசியை நல்லா பந்து மாதிரி இட்லி பண்ணலாம். மல்லிகைப்பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு 4:1 ரேஷியோவில் உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். எவ்வளோ மல்லிகைப்பூ மாதிரி எப்படி வெள்ளை வெள்ளேல்னு இருக்குது பாருங்கள். சில பேர் ரேஷன் அரிசியில் பண்ணால் மஞ்சளாக இருக்குது, வாசனை வருதுன்றாங்க. அப்படிலாம் வரவே வராது. உளுந்தை இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் அரிசியை அந்த ரவைக்கும் ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு உளுந்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கிரைண்டரில் ஒட்டின்னு இருக்க மாவு எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ உப்பு போட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் விட்டு நல்லா கரைச்சிக்கணும். இந்த அடியில் அந்த உளுந்தெல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி கரைச்சிட்டு 8 மணி நேரம் பொறுத்து, அதாவது ஒரு நைட்டு வச்சுட்டு காலையில் பாருங்கள் நல்லா சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிடுது. மாவும் எண்ணெய் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இட்லியும் நல்லா பந்து மாதிரி வெள்ளை வெள்ளேல்னு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சாம்பார் ஊற்றி, இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோவுடைய ஃபுல் டீட்டெயில் வேணுன்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள். நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. தேங்க்யூ.